2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் சென்னை பெருங்குடி குடோனில் என்சிபி அதிகாரிகள் ரெய்டு நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இந்த சோதனை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்னாள் திமுக நிர்வாகியும் தயாரிப்பாளருமாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறார்கள். 7 நாள் காவலில் எடுத்து அவரை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவரது பெருங்குடியில் இருக்கக்கூடிய குடோனில் என்சிபி அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜாஃபர் சாதிக்கிடம் ஏற்கனவே நடத்திய விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளில் 45 முறை 2,000 கோடி ரூபாய் வரை போதைப் பொருள் கடத்தியிருப்பதும், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தில் தான் திரைப்படம், ஹோட்டல், கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வலதுகரமாக இருந்து இந்த பொருட்களை, போதைப் பொருட்களை பொட்டலங்களாக தயார் செய்து உணவுப் பொருட்கள் போல தயார் செய்து அதனை கடத்தியதாக மற்றொரு நபர் சதா என்கிற ஒரு நபரையும் கைது செய்தார்கள். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பெருங்குடி மற்றும் திருச்சி போன்ற பகுதிகளில் குடோன் அமைத்து இங்கிருந்து போதைப் பொருட்களை கடத்தியதும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிய வந்ததை அடுத்து தற்போது பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான குடோனில் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சோதனைக்கு முடிவில் இங்கிருந்து எவ்வளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது, அதே போல வேறு என்னென்ன ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டது போன்ற விவரங்களை தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், டெல்லியில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், அவர் சென்னைக்கு அழைத்து வரப்படவில்லை என்ற தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாளையோடு 7வது நாள் இந்த காவல் முடிவெடுக்கிற நிலையில அதுக்கு முன்பாக அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும், இவர்களுக்கு உதவியது யாரார் என்ற தகவல்களை பெறப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பெருங்குடி இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் குடோனில், ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான குடோனில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சோதனைக்கு பின்பு கைப்பற்ற பொருட்களின் தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.